தொழிலதிபரிடம் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய பிரபல ரவுடி போலீசார் விரித்த வலையில் வசமாக சிக்கி இருக்கிறார். பணம் கேட்டு செல்போனில் மிரட்டிய ரவுடியை போலீசார் சிக்க வைத்தது எப்படி? கஞ்சா போதையில் கத்தியுடன் திரியும் நபர்கள் வருமானத்திற்காக செய்யும் தொழில்தான் ரவுடிசம். பட்டா கத்தியுடன் சென்று தொழிலதிபர்களையும் பணம் படைத்தவர்களையும் கொலை செய்து விடுவோம் என மிரட்டி பணம் பறிப்பதுதான் இவர்களது பிரதான தொழில். அப்படி ஒரு பரிதாபத்திற்குரிய ரவுடி கஞ்சா போதையில் கத்தியுடன் சென்று தொழிலதிபரை மிரட்டிய சம்பவம் தான் வேலூரில் அரங்கேறி உள்ளது. வேலூர் கொணவட்டம் பகுதியைச் சேர்ந்த யாசின் என்பவர் அப்பகுதியில் லாட்ஜ், கோழிக்கறி, மொத்த வியாபாரம் என பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். இதனால் அவருக்கு நல்ல வருமானம் கிடைத்து வந்துள்ளது. இதனை கவனித்த ரவுடி ஓல்ட் டவுன் உதயா என்பவர் அவரை மிரட்டி பணம் பறிக்க திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படி செல்போனில் யாசினை தொடர்பு கொண்ட உதயா தனக்கு உடனே 5 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டுமென கூறி மிரட்டியிருக்கிறார். கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் வீட்டில் உள்ள அனைவரையும் கொலை செய்து விடுவேன் என எச்சரித்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த யாசின் வேலூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்திருக்கிறார். உடனே ரவுடியை பிடிக்க போலீசார் திட்டம் ஒன்றை வெகுவாக தீட்டினர். அதன்படி ரவுடி உதயாவுக்கு பணம் தருவதாக கூறி வரவழைக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். போலீசாரின் அறிவுறுத்தலின்படி ஓல்ட் டவுன் உதயாவுக்கு போன் செய்து தன்னிடம் 30,000 ரூபாய் இருப்பதாகவும் கொணவட்டம் பகுதிக்கு நேரில் வந்து பெற்றுச் செல்லுமாறும் யாசின் கூறியிருக்கிறார். 5 லட்சத்திற்கு 1 பைசா குறைந்தாலும் நிலவரம் கலவரமாகிவிடும் என மிரட்டிய ரவுடி உதயா 30,000 விட மனசில்லாமல் கொணவட்டம் பகுதிக்கு வந்திருக்கிறார். உதயா பணம் எங்கே என கத்தி முனையில் யாசினை நிற்க வைத்து தௌலத்தாக கேட்க அங்கு மறைந்திருந்த போலீசார் நாங்க தரோம் வாங்க சார் என கூறியபடி உதயாவை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். வரும்போது எதற்கும் சப்போர்ட்டுக்கு இருக்கட்டுமே என பாட்ஷா என்பவரையும் உதயா அழைத்து வந்திருந்தார். உடன் வந்த ஒரே குற்றத்திற்காக பாட்ஷாவையும் அழைத்துச் சென்று பக்குவமாக விசாரித்து சிறையில் அடைத்தனர் போலீசார். கைது செய்யப்பட்ட உதயா மீது வேலூர் தெற்கு போலீசில் கொலை, மிரட்டல், வழிப்பறி, ஆள் கடத்தல் உள்ளிட்ட 22 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதேபோல் கைதான பாட்ஷா மீதும் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இருவரையும் போலீசார் ஏற்கனவே தேடி வந்துள்ளனர். தற்போது வசமாக சிக்கிக் கொண்டுள்ளனர்.